பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் மற்றும் அனைத்து ஊடக சகோதரர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களது இனிய நண்பர்கள் வணக்கம். இந்த சந்திப்பு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி கொஞ்சம் ஊடகங்கள்லேயும் பத்திரிகைலையும் கொஞ்சம் சில செய்திகள் வருது. அதுக்கான ஒரு விளக்கத்துக்காக எங்களுக்கு தெரிந்த சில உண்மைகளுக்காக நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். திரு பாரிவேந்தர் அவர்களை பற்றி தான் நான் இப்போ பேச இருக்கிறேன். திரு பாரிவேந்தர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இப்படிப்பட்ட திரைத்துறை சார்ந்த அனைவருக்கும் எண்ணற்ற பல உதவிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக எங்களது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்னால் மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மா அனைவருக்கும், அதே மாதிரி இயக்குநர்கள் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், அவர்கள் மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மா அனைவருக்கும் எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகளையும் இலவசமாக செய்து தருகிறார். இந்த எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகள்னால் பைபாஸ் சர்ஜரியில் அடங்குது, கிட்னி ரீப்ளான்டேஷன் அடங்குது, பிரெயின் டியூமரோ இல்லை மூளையில் ஏதாவது கட்டி இருந்தாலும் இதை அகற்றுவது உட்பட எல்லா விதமான சிகிச்சைகளையும் அவர் இலவசமாக எங்களுக்கு செய்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளையும் எங்களுக்கு இலவசமாக தந்து உதவுகிறாரு. இது மட்டும் இல்லாமல் எங்களது இயக்குனர் சங்கமும் சரி, திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் சரி, இதை சார்ந்த வாரிசுகள் அனைவருக்கும் பொறியியல் மற்றும் கலை, அறிவியல் உட்பட அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் 4 வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் இலவசமான கல்வி, ஒரு கட்டணம் இல்லாமல், நன்கொடை இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்து உதவிட்டு இருக்காரு. இது போன்ற எண்ணற்ற உதவிகளை எந்த பிரதிபலனும் இல்லாமல், இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு தகவலுக்கு நான் சொல்லணும். எங்களது திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு நான் ஒருவரோட சந்தித்து, சார் எங்கள் உறுப்பினர்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அதிகமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் ஷார்ட் ஃபில்ம் எடுத்தால் தங்களுடைய திறமையை ப்ரொடியூசர்கிட்ட காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் 5D கேமரா, ஒரு 5 கேமராவும், ஒரு FCP சாஃப்ட்வேரோட ஒரு எடிட் செட்டப்பும் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி தர முடியுமா சார்னு அதையும் வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட பல லட்சங்கள் இருக்கும். இப்படி எந்த பிரதிபலனும் பார்க்காமல், இதுக்காக வேந்தருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. இப்படி அவரும் அவருடைய இயல்பான கேரக்டர், ஒரு கருணை உள்ளமும் வள்ளத்தன்மையும் கொண்டவர் தான் திரு வேந்தர் அவர்கள். அதாவது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பேற்பட்ட நல்லவரை பற்றி சில அவதூறான செய்திகள், பணத்துக்காக அவர் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு வருஷம் SRM குழுமத்தில் அவங்க கிட்டத்தட்ட 100கணக்கான சீட்டுகளை இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பொறியியல் காலேஜ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், அப்பேற்பட்டவர் நிச்சயமாக பணத்திற்காக எந்த தவறும் செய்திருக்க மாட்டார் அப்படின்றது எங்களுடைய கருத்து. இது நாங்கள் திரைத்துறையை எங்களுக்கு அவர் பல எண்ணற்ற உதவிகள் செய்ததற்காக அந்த நன்றி கடனை நாங்கள் வெளிப்படுத்தணும். அதற்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. இப்பேற்பட்ட நல்லவர் ஒரு தவறு இழைத்திருக்க மாட்டார்னு நாங்கள் நம்புகிறோம். அதை உங்கள் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் அந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லை, எங்களுக்கு நான் மதனை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. அவர் எங்களுக்கு பெரிய பழக்கம் இல்லை, குறிப்பாக எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. எங்களுக்கே ஒரு உதவி செஞ்சுருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் நல்லவர். அதுக்காக அவர் கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. இல்லை சார், அது போலீஸோடைய வேலை சார். அதை கண்டுபிடித்து அதை அவங்க சொல்லணும். அது நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்த வரைக்குமே நான் பல நேரங்களில் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நான் யாரை பற்றி எனக்கு கவலைப்படலை. நான் இப்போ நண்பர் வி சேகர் ஒரு குற்றச்சாட்டு வி சேகர் மேலே வரும்பொழுது கூட வி சேகருக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம். ஒரு குறிப்பிட்ட இயக்குநர்கள் சங்கம் இல்லை, நாங்கள் அவருடைய நட்பு ரீதியில் பழகினா நான் RK சொல்லுமணி போன்றவர்கள்லாம் அந்த வழக்கு முடிய வரைக்கும் அவர் சிறைச்சாலையில் போய் சந்தித்தோம். வழக்கு முடிகிற வரைக்கும் ஒவ்வொருடையும் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். அவர் 1 மாதத்தில் ஜாமீனில் எடுத்து வரதுக்கான முயற்சிகள்லாம் நாங்கள் பண்ணோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர். அதுபோல் இது எங்களை பொறுத்த வரைக்கும் பாரிவேந்தர் நல்லவர். இல்லை, இது பாரிவேந்தர் அவர்களை பற்றி சொன்னது திரைப்படத்துறை, பெப்சி, இயக்குனர் சங்கம், ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் சார்பாக தான் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இல்லை சார், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர் சார். அவர் தவறு இழைத்திருக்க வாய்ப்பில்லைன்னு நாங்கள் கருதுகிறோம். இல்லை சார், ஒரு நல்ல சிம்பிள் லாஜிக் தானே. இப்போ என்னென்னா, எல்லாருமே இப்போ அவர் இதில் பணம் வாங்கியிருக்காரு, காலேஜ் சீட்டு வாங்கிட்டார், அது வாங்கிட்டு SRMல தான் வாங்கியிருக்காங்க, மோசடி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அப்போ இவ்வளோ சீட்டு அவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் எங்களுக்கு சீட்டு கொடுத்தனால அவருக்கு என்ன நல்லது நடந்தது? இன்றைக்கி தானே நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம். இதுக்கு வரைக்கும் நாங்கள் SRMக்கு ஏதாவது பண்ணிட்டோமா? எங்களுடைய படத்தில் SRM போர்டை காமிச்சோமா? பாரிவேந்தர் நல்லவர் வல்லவர்னு ஏதாவது சொன்னோமா?
ரொம்ப நாளாலாம் பிரச்சனை இல்லை. இரவி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு. போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் தான் ஆச்சு. இல்லை சார், அது ஒரே விஷயம். திரைப்படத்துறை இப்போ நாங்கள் எல்லாருமே சகோதரர்கள், அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். அது என்னுடைய கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப சமாதானத்தையும் ஒரு இதை தான் விரும்புகிறேன். நான் அந்த இது ஸ்மூத்தாக நான் டீல் பண்ணி இதை சால்வ் பண்ணி முடிச்சிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார், நான் அதான் சொல்கிறேன்ல சார். அதாவது நான் அவருக்கு இந்த பேட்டியின் மூலமாக அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல விரும்பலை. எனக்கு அவர் பழக்கம் இல்லை. அவர் பக்கம் ஏதாவது நியாயம் இருந்ததுன்னா போலீஸ் அவரை கண்டுபிடித்த பிறகு அந்த உண்மைகள் வெளிவரும். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நான் இவர் நல்லவர் தான் சொல்கிறேன், இவர் கெட்டவர்னு சொல்ல தயாராக இல்லை. இது நீங்கள் திரும்ப இவர் நல்லவர்னா இப்போ இவர் ஏதாவது சர்டிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சிவா பழக்கம், நான் சிவா நல்லவர்னு சொல்லுவேன். எனக்கு பழக்கம் இல்லாத இன்னொருத்தரை பற்றி இவரை பற்றி சொல்லுங்கன்னா எப்படிங்க? இல்லையே, இந்த பிரச்சனைக்காக இல்லையா? இதே இடத்துல நாங்கள் எங்கள் இந்த முந்தியோரோட நாங்கள் வேந்தரை பற்றி எங்களுக்கு இந்த உதவி செஞ்சுருக்கான்றதை நாங்கள் முன்னாலுமாக சொல்லியிருக்கோம். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். பத்திரிகை நீங்கள் மறுக்க முடியுமா? இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்களோ தொலைக்காட்சி நண்பர்களோ யாராவது மறுக்க முடியுமா? வேந்தர் எங்களுக்கு இவ்வளோ உதவி நல்லது செய்யலாம் சார். பட் ஆனால் அவர் வந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு நீங்க சொல்ல முடியாது சார். இல்ல சார், இல்ல அதாவது ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்ட சில பெற்றோர்கள் தான் வந்து சிலர் மூலமா காசு மதன் மூலமா வந்து சுதிரர் மூலமா காசு கொடுத்துருக்கோம். நான் அவங்க ஆபீஸ்க்கு போயிருக்கோம். எஸ்ஆர்எம் குழுமத்துல வந்து சொல்லியிருக்காங்க, இவர் தான் வாங்கினா நீங்க போய் மதனை பாருன்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு சொன்னதான் வந்து காவல்துறையில வந்து புகார் கொடுத்துருக்காங்க. சரி, அதை இல்லை சார், அதை பற்றியே கருத்து சொல்ல விரும்பலன்ற. எங்களுக்கு தெரிந்த உண்மைகளை தான் சொல்ல முடியும். எங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பலை. இல்லை சார், அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த இதுதான் தெரியும். காலேஜில் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு இந்த உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு. இது அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாயமோ பிரதிபலனோ எதிர்பார்த்துருந்தா இதெல்லாம் அவர் செஞ்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? எங்களுக்கு இல்லை, இயக்குனர் சங்கத்துக்குன்னு இல்லை சார். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ்லேருந்து காலேஜ் சீட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. மெடிக்கல் உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி நடிகர் சங்கத்துக்கு செய்கிறாரு, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. என்ன அவசியம் அவருக்கு? இந்த உதவிகள் வந்து நாங்கள் சொல்லி தானே வெளியில் தெரியுது. அவர் தம்பட்டை அடிச்சுக்கலையே. அவர் எங்களை ஏதாவது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாரா? அந்த அரசியலுக்கோ இதுக்கோ அவருடைய இதுக்கோ எதுக்குமே எங்களை பயன்படுத்தலை, எங்களை கேட்கவும் இல்லை. என்ன சார்? இல்லை சார், அது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் வந்து எல்லோரும் காயப்படுத்தும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சே சார், அது நடந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. இந்த இஷ்யூவே இப்போ தானே வருது. போன 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் வேண்டியவர்களாக தானே இருந்திருக்காங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம இப்படி பார்த்தா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க சார். இந்த நிலைமை நீடித்தால் யார் இப்போ நல்ல நாள்லேயே சினிமாக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்கிறதில்ல. இப்போ எல்லாருடைய எண்ணமும் வந்து சினிமாக்காரர்கள்லாம் வசதியானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே கஷ்டப்படுறவங்க பிச்சை எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். இதில் அவர் முன் வந்தார்மா, ஒரு பாரிவேந்தர் முன் வந்தனாலே இன்றைக்கி பல கல்வியாளர்கள் வந்து திரைத்துறையை சேர்ந்த பல பேருக்கு இலவச கல்வி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் அவர் தான் ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கு. இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், அவர் நல்லவர்னு சொல்கிறேன். இதில் வந்து எதிர் விளைவுகள் வருது அப்படின்னா நான் அதை பற்றிலாம் என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. நான் இப்போ அதனால தான் நான் விசேகர் மேட்டர் நான் உங்களுக்கு சொன்னேன், அவ்வளோ தைரியமாக சொன்னேன். அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளில் நெருங்கிய நண்பர்கள் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விசேகர் நல்லவர். அவர் ஒரு நேர்மையாக பல வருடங்களாக நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அதனால தான் நாங்கள் போனோம். அதே மாதிரி தான் இதுவும் எங்கள் ஆமாம் ஆமாம் இல்லை, உங்கள் மூலமாக. ஏன்னா பப்ளிக்கில் பாரிவேந்தர் எப்படின்னு மக்களுக்கு தெரியாதுல்ல சார். எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு, மருத்துவமனைகள் நடத்திட்டு இருக்காரு, பாம்னி சர்வீஸ்லேருந்து பஸ் சர்வீஸ்லேருந்து ஹோட்டல்ஸ்லேருந்து பல மிகப்பெரிய தொழிலதிபராகவும் விளங்கிட்டு இருக்காரு. பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தவறான இவராக இருக்கலாம். நாங்கள் இப்பேற்பட்ட இறக்க சிந்தனை உள்ளவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பப்ளிக் பாயிண்டால் அடடா இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய நன்றி கடனை வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் பப்ளிக்கு தெரியணும், பாரிவேந்தர் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர். எங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தில் இருக்கிற எஸ்ஆர்எம்மில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற 40-50 கிலோமீட்டரில் இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அங்கே மருத்துவ சிகிச்சை இலவசமாக செய்யப்படுகிறது சார். அது அவங்களாம் சார், அது அப்படி இருந்து நீங்கள் சொல்லுறது உண்மையாக இருந்தால் அவங்க விட்டுருவாங்களா சார்? இன்றைக்கெல்லாம் அது முடியாது. நில அபிவிருத்தி சட்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அது இல்லை, அன்னைக்கு அவன் இன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை அவன் இடத்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு கூட புகார் கொடுக்கலாம்.
சார் இது நான் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்தக்கூடாது சார். எனக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு சார். அவருக்கு மனசில் ஏன் அவருக்கே கூட நாளைக்கு தோணலாம். ஆமாம், செஞ்சோற்று கடன் சார். நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம். ஆமாம் சரி. தனிப்பட்ட முறையில் கருத்து இப்போ இது கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில் கருத்து மாதிரி தான். இது வந்து இயக்குனர் சங்கத்தில் நடக்குது. எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் எல்லோருமே பல பேர் பலன் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் டெய்லி ஒரு 10 பேராவது எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் போய் பலன் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை 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 இது இது எங்களுக்கே ஒரு உறுத்தலாக இருக்குது. ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. நம்ம என்னடா நமக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அவருக்கு சப்போர்ட்டாக நம்ம ஒன்று கூட சொல்லலையே, நம் பார்வையில் அவர் நல்லவரும் தெரியுது, ஏதாவது ஒரு கருத்து சொல்லணுமா அப்படின்னு தோணுது. அது எங்களுடைய முடிவு தாமதமாக இருக்கலாம் நிச்சயமாக. இது அன்றைக்கே சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. என்னை பற்றி சார் இல்லை சார், நான் வந்து என்னுடைய கடமை நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் உங்கள் 100 பேருக்காவது அதை புரிஞ்சால் எனக்கு போதும் சார். ஆமாம் சார். இல்லை சார், நான் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நான் அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரவே விரும்பலை. அந்த சர்ச்சை எதுக்கும் நான் சிக்க விரும்பலை. இல்லை சார், அது எனக்கு சம்மந்தம் இல்லாது. எனக்கு இவர் இந்த உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறார். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்லவர் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதோடு விட்டுருங்க. நீங்கள் அதை தாண்டி இந்த பணம் கொடுத்தவங்க கதி என்ன, இது என்ன கதின்னா இல்லை சார், அவங்களுக்குமே சில நேரங்களில் சில ஆமாம் எங்களுக்கு நல்லவர்னு சொல்றேன். எங்களுக்கு நல்லவர் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எங்க திரைத்துறைக்கு அவர் நல்லா செஞ்சிருக்காரு தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு ஒண்ணா வச்சு நீங்க சொல்றது இது மக்களை போய் சேருமே தவிர விசாரணைக்கு உதவுமானது இல்ல. இல்ல சார், விசாரணைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நான் சார். இந்த விசாரணைக்கு உதவுறதுக்காக இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில உண்மைகளை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாரு சார். இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பல கோடீஸ்வரரை நீங்கள் கேட்க வேண்டியிருக்கு. என்ன பாரிவேந்தர் மட்டும் தானே? அப்போ எத்தனையோ பர்சன் இதையே நான் காலகாலமாக கேட்குறீங்க. முன்னேறக்கூடாதா? என்ன அப்படியெல்லாம் நான் விலை போகிறவனா நான் கேட்குறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், அப்படி பண்ணுறதா இருந்தால் இது வரைக்கும் வந்து நான் பண்ண படங்கள் ஒவ்வொரு படங்களும் சக்ஸஸ் ஆகும்போதே ஒவ்வொரு வருஷமாக 5-6 படம் 10 படம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன். அப்படியெல்லாம் வந்து பணம் மட்டுமே என்னுடைய நோக்கம் இல்லை. என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. என் மனசுக்கு அதனால தான் நான் விசிஆர் மேட்டர் உங்கள்கிட்ட சொன்னேன். மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. என் மனசுக்கு என்ன படுதோ நான் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். அந்த காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இருந்த ஆளுமை உள்ள தலைவர்கள் அவர்களை அவர் நேர்காணல் கண்டு அதை தொகுத்து ஒரு அரிய நூலாக ஒரு படைப்பாக உருவாக்கியிருக்கிறாரு. அதை படிக்கும்போது பல உண்மைகள் மக்களுக்கு தெரிய வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.